எந்த பிரிவு மனசாட்சி சுதந்திரத்தையும் தனிப்பட்ட முறையில் மதத்தை அறிக்கையிட நடைமுறைப்படுத்த மற்றும் பரப்ப உரிமையையும் உறுதி செய்கிறது? ஏ பிரிவு 27 1 பி பிரிவு 26 1 சி பிரிவு 25 1 டி பிரிவு 24 1. சரியான பதில் சி பிரிவு 25 1. 5. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 25 1 அனைத்து குடிமக்களுக்கும் தங்கள் மனசாட்சிப்படி எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவும் நடைமுறைப்படுத்தவும் பரப்பவும் அடிப்படை உரிமையை வழங்குகிறது. கிராமங்களின் உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ மாவட்ட பஞ்சாயத்துகள் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்ஸ். பி கிராம பஞ்சாயத்துகள் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். சி ஊராட்சி ஒன்றியங்கள் பஞ்சாயத் யூனியன்ஸ். டி மாநகராட்சிகள் கார்ப்பரேஷன்ஸ். சரியான பதில் பி கிராம பஞ்சாயத்துகள் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ். சரியான விடை பி சோகஸ்மேலி. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் அடிப்படை அலகாக கிராம பஞ்சாயத்துகள் விளங்குகின்றன. இவை கிராம அளவில் குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சாலை வசதி போன்ற அடிப்படை தேவைகளை வழங்குகின்றன. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது? ஏ பிரிவு 21 ஆர்டிகிள் 21. பி பிரிவு 45 ஆர்டிகிள் 45. சி பிரிவு 32 ஆர்டிகிள் 32. டி பிரிவு 24 ஆர்டிகிள் 24. சரியான பதில் டி பிரிவு 24 ஆர்டிகிள் 24. சரியான விடை டி சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் 24வது பிரிவு 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது பிற அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்துவதை தடை செய்கிறது. இது சுரண்டலுக்கு எதிரான அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும். ஒரு வழிச்சாலையில் ஓட்டுநர் முந்திச் செல்லும் வாகனத்தை எந்த பக்கத்தில் கடந்து செல்ல அனுமதிக்க வேண்டும்? ஏ இருபுறமும். பி நடுவில். சி வலது. டி இடது. சரியான பதில் சி வலது. சரியான விடை சாலை போக்குவரத்து விதிகளின்படி ஒரு வாகனத்தை முந்திச் செல்லும்போது எப்போதும் அதன் வலதுபுறமாகவே செல்ல வேண்டும். இது ஓட்டுநருக்கு எதிரே வரும் வாகனங்கள் மற்றும் சாலையின் தெளிவான பார்வையை உறுதி செய்கிறது. அணிசேரா இயக்கத்தின் நாம் ஸ்தாபகத் தந்தையாக சுகர்னோ எந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தினார்? ஏ யூகோஸ்லாவியா யூகோஸ்லாவியா. பி எகிப்து ஈஜிப்ட். சி இந்தியா இந்தியா. டி இந்தோனேசியா இந்தோனேசியா. சரியான பதில் டி இந்தோனேசியா இந்தோனேசியா. 5. சரியான விடை டி சோகஸ்மேலி. சுகர்னோ இந்தோனேசியாவின் முதல் குடியரசுத் தலைவர் மற்றும் அணிசேரா இயக்கத்தின் 5 முக்கிய ஸ்தாபகர்களில் ஒருவர். 1955 பாண்டங் மாநாட்டை நடத்தியதன் மூலம் இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்கு அவர் முக்கிய பங்காற்றினார். துணை குடியரசுத் தலைவரின் பதவி வழி பங்கு என்ன? ஏ மாநிலங்களவைத் தலைவர். பி பிரதமர். சி இந்திய தலைமை நீதிபதி. டி மக்களவைத் தலைவர். சரியான பதில் ஏ மாநிலங்களவைத் தலைவர். சரியான விடை ஏ சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 64 படி துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியில் எக்ஸ் ஒஃபிஷியோ மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார். உணவு, உடை மற்றும் சுத்தமான நீர் தவிர காந்தியின் இலட்சிய கிராம கருத்தில் வேறு எந்த தேவை சேர்க்கப்பட்டது? ஏ அணு சக்தி. பி சுகாதாரம் சானிடேஷன். சி மேம்பட்ட ரோபோட்டிக்ஸ். டி விண்வெளி பயணம். சரியான பதில் பி சுகாதாரம் சானிடேஷன். சரியான விடை பி சோகஸ்மேலி. காந்தி கிராம தற்சார்பு மற்றும் தூய்மைக்கு முக்கியத்துவம் அளித்தார், எனவே சுகாதாரம் அவரது இலட்சிய கிராம கொள்கையில் ஒரு முக்கிய அங்கமாகும். இது கிராமப்புற மக்களின் ஆரோக்கியம் மற்றும் கண்ணியத்தை மேம்படுத்த அவசியம் என்று அவர் கருதினார். இந்தியா தனது 2வது அணுகுண்டு சோதனையை பொக்ரானில் எந்த ஆண்டு நடத்தியது? ஏ 1964. பி 1998. சி 1974. டி 2004. சரியான பதில் பி 1998.
இந்தியா தனது இரண்டாவது அணுக்கரு சோதனையை மே 1998 மாதம் ராஜஸ்தானின் பொக்ரானில் ஆபரேஷன் சக்தி என்ற பெயரில் நடத்தியது. இதன் மூலம் இந்தியா தன்னை ஒரு அணு ஆயுத வல்லரசாக அறிவித்துக் கொண்டது. 1964-இல் சீனா தனது முதல் அணு சோதனையை நடத்தியது. சிம்லா ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1947. பி 1949. சி 1972. டி 1965. சரியான பதில் சி 1972. சரியான விடை சி. சோகஸ்மேலி 1971-இல் நடந்த இந்திய பாகிஸ்தான் போருக்குப் பிறகு அமைதியை நிலைநாட்ட ஜூலை 1972 அன்று இந்திரா காந்தி மற்றும் சுல்பிகர் அலி பூட்டோ இடையே சிம்லா ஒப்பந்தம் கையெழுத்தானது. நுகர்வோர் நீதிமன்றங்களின் எந்த நிலைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஏ. நகர்ப்புறம், கிராமப்புறம் மற்றும் புறநகர். பி. தேசியம், மாநிலம் மற்றும் மாவட்டம். சி. உள்ளூர், பிராந்தியம் மற்றும் சர்வதேசம். டி. கூட்டாட்சி, மாகாணம் மற்றும் நகராட்சி. சரியான பதில் பி. தேசியம், மாநிலம் மற்றும் மாவட்டம். இந்தியாவில் நுகர்வோர் குறைகளை தீர்க்க மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் ஆணையம் மற்றும் தேசிய நுகர்வோர் ஆணையம் என 3 அடுக்கு அமைப்புகள் உள்ளன. இவை நுகர்வோர் பாதுகாப்புச் சட்டம் 1986-இன் கீழ் உருவாக்கப்பட்டன. இந்தியா அனைத்து நாடுகளுடனும் எத்தகைய உறவை பேணி வருகிறது? ஏ. மூலோபாயமானது. பி. நடுநிலையானது. சி. போட்டியானது. டி. இணக்கமானது. சரியான பதில் டி. இணக்கமானது. 1. இந்தியா வசுதேவ குடும்பகம், உலகமே ஒரு குடும்பம் என்ற கொள்கையின் அடிப்படையில் அனைத்து நாடுகளுடனும் இணக்கமான உறவை பேணுகிறது. இது உலக அமைதி மற்றும் பஞ்சசீல கொள்கைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. எந்த வகையான குறி பலகைகள் வழியாக ஓட்டுநர்களுக்கு தகவல்களை வழங்குகிறது? ஏ. கட்டாய குறிகள், மேண்டேட்டரி சைன்ஸ். பி. ஒழுங்குபடுத்தும் குறிகள், ரெகுலேட்டரி சைன்ஸ். சி. எச்சரிக்கை குறிகள், காஷனரி சைன்ஸ். டி. தகவல் குறிகள், இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். சரியான பதில் டி. தகவல் குறிகள், இன்ஃபர்மேட்டரி சைன்ஸ். 1. தகவல் குறிகள் ஓட்டுநர்களுக்கு தேவையான திசைகள், சேருமிடங்கள் மற்றும் சாலையோர வசதிகள் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. இவை பொதுவாக செவ்வக வடிவில் இருக்கும் மற்றும் மருத்துவமனைகள் அல்லது எரிபொருள் நிலையங்கள் போன்ற இடங்களைக் கண்டறிய உதவுகின்றன. உயிரியல் பாலினத்தைத் தவிர பாலினத்தை தீர்மானிக்கும் கூடுதல் காரணி என்ன? ஏ. குடும்ப வரலாறு. பி. பொருளாதார நிலை. சி. ஒரு தனிநபர் என்ன உணர்கிறார் மற்றும் செய்கிறார். டி. புவியியல் இருப்பிடம். சரியான பதில் சி. ஒரு தனிநபர் என்ன உணர்கிறார் மற்றும் செய்கிறார். சரியான விடை சி. சோகஸ்மேலி பாலினம் என்பது உயிரியல் ரீதியானது மட்டுமல்ல, அது ஒரு தனிநபர் தன்னை எவ்வாறு உணர்கிறார் மற்றும் சமூகத்தில் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பொறுத்தது. இது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அடையாளமாகும். சந்தையில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் எந்த கருத்தை பாதுகாக்க முயல்கின்றன? ஏ. நியாயமான போட்டி, ஃபேர் காம்படிஷன். பி. உற்பத்தியாளர் இலாபங்கள். சி. பணியாளர் உரிமைகள். டி. அரசாங்க வருவாய். சரியான பதில் ஏ. நியாயமான போட்டி, ஃபேர் காம்படிஷன். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் சந்தையில் நேர்மையற்ற வணிக நடைமுறைகளைத் தடுத்து நியாயமான போட்டியை ஊக்குவிக்கின்றன. இதன் மூலம் நுகர்வோருக்கு தரமான பொருட்கள் சரியான விலையில் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. அரசியல் கட்சிகள் அரசாங்கத்தின் முறையான ஏற்பாட்டின் ஒரு பகுதியா? ஏ. இல்லை, ஆனால் அதை உருவாக்க அவை அவசியம். பி. சில ஜனநாயக நாடுகளில் மட்டுமே. சி. அவை முறையான ஆலோசனை குழுக்கள். டி. ஆம், எப்போதும். சரியான பதில் ஏ. இல்லை, ஆனால் அதை உருவாக்க அவை அவசியம். 1. அரசியல் கட்சிகள் அரசியலமைப்பின் நேரடி அங்கங்கள் அல்ல, ஆனால் ஜனநாயகத்தில் அரசாங்கத்தை அமைப்பதற்கான அடிப்படை தூண்களாக செயல்படுகின்றன. இவை மக்களின் விருப்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தல்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை பெற உதவுகின்றன. நமது ஜனநாயகத்திற்கு முக்கியமான அடிப்படை என்று கூறப்படுவது எது?
ஏ. மத்திய அரசு. பி. மாநில சட்டமன்றங்கள். சி. நீதித்துறை அமைப்பு. டி. உள்ளாட்சி சுயரசாங்கங்கள். சரியான பதில் டி. உள்ளாட்சி சுயரசாங்கங்கள். சரியான விடை டி. சோகஸ்மேலி. உள்ளாட்சி அமைப்புகள் ஜனநாயகத்தின் அடித்தளமாக விளங்குகின்றன, ஏனெனில் இவை அடிமட்ட அளவில் மக்கள் பங்கேற்பை உறுதி செய்கின்றன. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் இதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளித்தன. பின்வரும் நாடுகளில் எது ஒற்றை கட்சி முறையை கொண்டதாக குறிப்பிடப்படவில்லை? ஏ. சீனா, சைனா. பி. இந்தியா, இந்தியா. சி. கியூபா, கியூபா. டி. வட கொரியா, நார்த் கொரியா. சரியான பதில் பி. இந்தியா, இந்தியா. 3. இந்தியா ஒரு பல கட்சி முறையை மல்டி பார்ட்டி சிஸ்டம் கொண்ட ஜனநாயக நாடு. இங்கு பல கட்சிகள் தேர்தலில் போட்டியிடலாம். சீனா, கியூபா மற்றும் வட கொரியா போன்றவை ஒற்றை கட்சி ஆட்சி முறையை பின்பற்றுகின்றன. சில சமயங்களில் படிப்பறிவற்ற வாக்காளர்களை எது தவறாக வழிநடத்தக்கூடும்? ஏ. அதிகாரப்பூர்வ தேர்தல் அறிக்கைகள். பி. பொருளாதார முன்னறிவிப்புகள். சி. தவறான பிரச்சாரம் ஃபால்ஸ் ப்ராபகேண்டா. டி. கல்வி விவாதங்கள். சரியான பதில் சி. தவறான பிரச்சாரம் ஃபால்ஸ் ப்ராபகேண்டா. 7. சரியான விடை சி. சோகஸ்மெலி. படிப்பறிவற்ற வாக்காளர்கள் தகவல்களை சரிபார்க்கும் திறன் குறைவாக இருப்பதால் அரசியல் கட்சிகளின் பொய்யான பிரச்சாரங்கள் மற்றும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளால் எளிதில் ஏமாற்றப்படலாம். இது ஜனநாயக தேர்தல் முறையில் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?